வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி-பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold உடைய கேமரா ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கேமரா டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வீடியோ எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபோனுடைய கேமரா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துட முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 4ல் உங்களுக்கு 2 செல்ஃபி கேமராஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பிரைமரி செட் ஆஃப் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் 3 கேமராஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் உங்களுக்கு PDAF OAS கேமரா. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். டூயல் பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது. பட் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டிஜிட்டல் ஜூமிங்லாம் பார்த்தா 12x வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 30x வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி எடுக்கலாம். ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 லென்ஸுமே வந்து சூப்பர் பவர்ஃபுல் லென்ஸுங்க. இப்போ வந்து நம்ம நினைப்போம் பிக்சல் ஜாஸ்தியாக இருந்தால் கேமரா குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் வரைக்கும் வரும். பட் சாம்சங்கில் இவங்க கொடுத்துருக்கிற 50 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் அண்ட் 10 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். எடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சலேட் ஆகவே மாட்டேது, அவ்வளோ கிளியராக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையே இல்லை. இதிலே வந்து சில ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து பாடியை மட்டும் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நீங்கள் உங்களே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறீங்கன்னா உங்களை மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டை கலர் சேஞ்ச் பண்ணலாம், உங்களை மட்டும் க்ராப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அந்த 20 மினிட்ஸ் டாஸ்க்கை சாம்சங்கோட AI வந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே பண்ணிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 2 டிஸ்பிளே இருக்குது. ஸோ வெளியே இருக்கிற டிஸ்பிளே வந்து 6.2 இன்ச்சஸ், உள்ளே இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சஸ். எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இந்த 7.6 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. சாம்சங் கேலக்ஸி Z Fold பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா 3 கேமராஸில் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இருக்கிற கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது இருக்கிற செல்ஃபி கேமரா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா எடுக்கலாம். ஸோ ஃபோனை வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக் கேமராவில் இந்த டிஸ்பிளேல தெரியும், அது மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6.2 இன்ச் டிஸ்பிளே வந்து வெளியே தெரியும். நீங்கள் வந்து செல்ஃபி கேமராக்கு பதிலாக பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க மேலே, யூஸ் ரியர் கேமரா டு டேக் செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் கேமராவில் வந்து செல்ஃபி எடுக்கலாம். ஸோ பேக் கேமராவில் செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் கேமரா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 50 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா. ஸோ அதில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி. அண்ட் நீங்கள் வந்து வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியும் செல்ஃபி எடுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து வேறு எந்த ஃபோன்லையுமே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த டிஸ்பிளே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது மேலே இருக்கிற டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து கேமராவாக மாறிடும். கீழே இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எடுத்த வீடியோஸ் வந்து வியூ பண்ணுற ஒரு கேலரியாக மாறிடும். ஸோ அட் அ டைமில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கீழே பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க, இல்லைனா ஆன்லைனில் வந்து கால்ஸ் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது ஃபோனை வந்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி நிற்க வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தேவைப்படாது. அண்ட் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி நிறையா டாஸ்க் பண்ணுறீங்க, அப்படியே சாட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 வந்து 100 out of 100 கொடுக்குற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.